பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பொறுப்புகளை தட்டி கழிக்காதீர்கள் என்கிறதான் தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, தேவனுடைய அழைப்பு என்பது அது மிகவும் விலையேற பெற்றதாக இருக்கிறது. அவருடைய உன்னதமான அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவனுடைய அழைப்பு என்பது அது யார்கிட்ட இருக்குன்னு தெரியாது. அப்போ தேவன் அழைக்கும் பொழுது நம்ம உடனடியாக கீழ்ப்படிதல், அவர் மேல் இருக்கிறதான அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையை நாம் தளர்விடாமல் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் எப்பொழுதுமே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இன்றைய தினங்களில் அர்ப்பணிப்பு என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உலகம் ஒவ்வொரு மனிதனையும் ஒரு மாயையிலே அமிழ்த்து வைத்திருக்கிறது. எல்லாருமே ஒரு கமிட்மெண்ட்டில் ஒரு மனிதனை ஆழ்த்தி அவனை ஆவிக்குரிய வழியில் சிந்திக்க முடியாதபடி அவனை திசை திருப்புகிறது. அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த மனிதனானவன் எப்பொழுதுமே தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறதான இருதயம் வேணும் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னை ஜெப வாழ்விலும் பரிசுத்த வாழ்விலும் அர்ப்பணித்து எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்க்கக்கூடியதான மனிதன்தான் என்ன பண்ண முடியும்னா தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க முடியும். அப்போ பொதுவாக தேவனுடைய அழைப்பில் நம்ம ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் அவருடைய சித்தத்தை செய்வதில் எப்பொழுதும் நாம் பிரியமுள்ளவர்களாக வாழ்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. யோசுவா 1 அதிகாரம் 1-9 வரைக்கும் நாம் வாசிப்போம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் விழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டா இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல தேவனுடைய அந்த ஆறுதலான அந்த வசனமானது என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனிதனை புதிதாக வருகிறதான ஊழியத்திற்கு வருகிறதான அந்த யோசுவாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் அது பலம் வாய்ந்ததாகவும் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான வசனம் என்னன்னா 5வது 6வது வசனமும் மற்றும் 9வது வசனமும், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 6வது வசனம், பலன் கொண்டு தினமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை இவர்களுக்கு பங்கிடுவாய். 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு தினமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போது தேவன் அந்த யோசுவாவோடு கூட இருக்கிறத அவர் 3 இடங்களில் மிகவும் ஆணித்தரமான ஒரு உறுதியை இங்கே அவர் செய்கிறார். மோசையோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்றார். அதே மாதிரி பலன் கொண்டு திடமனதாயிரு, ஆணையிட்ட தேசத்தில் இவர்களுக்கு நீ பங்கிடுவா அப்படின்றாரு. அதே மாதிரி கட்டளையிடுறாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்றார். பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்ம நிறைய சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தையை நம்ம பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. ஏன்னா தேவனுடைய வார்த்தையை மிஞ்சி இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடியதானே
அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தையானது பெருசாக நம்மளுக்கு தெரியறதில்லை. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை, அந்த கட்டளை, அந்த ஆறுதலான அந்த வார்த்தை நாம் உற்று நோக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறார், எல்லா சூழ்நிலையிலும் நம்மை ஆசீர்வாதமாக அவர் வழிநடத்துகிறார். அப்போ அந்த ஆசீர்வாதத்திற்கு மிகவும் ஊன்றுகோலாக இருப்பது, மிகவும் நமக்கு பெரிய ஒரு வல்லமை கொடுப்பது எது என்று சொன்னால், இந்த 7-8 வசனங்களில் யோசுவா 1:7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எந்த ஆசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு தினமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். பிரியமானவர்களே, இங்கே தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன், அந்த தேசத்தில் நீ பங்கிடுவாய், நான் உன்னை கட்டளையிடுகிறேன், போகிற இடங்கள்லாம் பலன் கொண்டு தினமனதாயிருன்ட்டார். அப்போ அதற்கான வழி இப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவானவர் புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படியாக அவர் நமக்கு வழியாக இருக்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அங்கே என்ன பண்ணுதுன்னா, நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படியாக மிகவும் பலன் கொண்டு தினமனதாயிரு. போகும் இடமெல்லாம் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நீ எழுதியிருக்கும்படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி அதை தியானித்து கொண்டிருக்கணும். பழைய ஏற்பாட்டின் உபதேசத்தின்படியாக அங்கே நியாயப்பிரமாண புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்குது. புதிய ஏற்பாட்டில் உபதேசமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டம், உபதேச சட்டம், நியாயப்பிரமாண சட்டம் என்ன பண்ணுது, அது சில நிபந்தனைகளுக்கு கீழாக அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை அவங்க செஞ்சாகணும். இந்த புதிய ஏற்பாட்டின் உபதேச சட்டத்தை நம்ம சரியாக பின்பற்ற வேண்டும். ஏன்னா தேவனுடைய வார்த்தையே நம்ம கூட்டினால் வாதைகளை கூட்டுவார், குறைச்சா அதில் இருக்கிறதான அந்த பங்கு ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் நம்முடைய பங்கு எடுத்துப்படுவதற்கான அங்கே வாய்ப்புகளானது இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா, தேவன் அழைத்ததான அந்த அழைப்பை நம்ம எப்பொழுதுமே நாம் புறக்கணிக்குள்ளாய் நாம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எப்போ கூப்பிடுவார் என்கிறதான ஒரு ஆவலானது இருக்கணும். அப்போது எப்போ நம்மளை கூப்பிடுவார்னா, அவருடைய அழைப்பு என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த அழைப்புக்கு எப்பொழுதுமே நாம் காத்திருக்கிறவர்களாகவும் அதை செய்ய நாம் சித்தமுள்ளவர்களாகவும் இருக்கிறோம். சாமுவேலுக்கு கூட அங்கே ஆண்டவருடைய வார்த்தையானது அங்கே என்ன பண்ணுது, அங்கே கேட்கும் பொழுது, சாமுவேலை தேவன் கூப்பிடும் பொழுது அங்கே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஏலி அங்கே என்ன பண்ணுறார், ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையானது, தேவனுடைய அழைப்பானது, அவருடைய சித்தமானது எப்படி நம்ம கீழ்ப்பழுவது அவசியம் என்னென்னா, சொல்லும்படியேன் கேட்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதுமே அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அப்போது இன்றைக்கு உபதேசத்தை விட்டு நம்ம வழி விலகி போகாதபடி அந்த வார்த்தைக்கு நம்ம எப்பொழுதுமே செவி கொடுத்து அதில் நம்ம பின்பற்றும் பொழுது அதன்படியாக நம்முடைய தொழுகை இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய நடவடிக்கை இருக்கணும், நம்முடைய பேச்சு இருக்கணும். அதை விட்டு பிரியாது இருக்கணும், அதை செய்ய நம்ம கவனமாக இருக்கணும், அதை எப்பொழுதுமே நாம் தியானித்து கொண்டு இருக்கணும். அப்பொழுது தேவன் நம்மளை புத்திமானாக நடந்து கொள்ளும்படியாக ஒரு கிருபையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய அழைப்புக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தத்தை செய்து பாருங்கள். தேவன் உங்களை அதிகமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார். எந்த நாளில் அவருடைய கிருபையானது அதிகமாக நமக்கு தேவை, அதனால் அவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.